தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 73.76% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது 2011ஆம் ஆண்டு தேர்தலில் பதிவான வாக்குகளை விட குறைவு. தமிழகத்தில் அரவக்குறிச்சி, தஞ்சை தொகுதிகள் தவிர்த்து 232 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. நேற்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி, சட்டப்பேரவை தேர்தலில் 73.76% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவித்தார். இதில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 88.5% வாக்குகளும், குறைந்தபட்சமாக சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் 55.2% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். பெரிய அசம்பாவித நிகழ்வுகள் எதுவுமின்றி தேர்தல் நடைபெற்றதாக குறிப்பிட்ட ராஜேஷ் லக்கானி, கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் வாக்குப்பதிவு குறைவாகவே இருந்ததாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் வாக்கு சதவீதம் 73.76% வாக்குப்பதிவாயிருக்கு. அதுல ஆண்கள் பெண்கள் தனியா பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் ஆகும், அப்புறம் சொல்றோம். ஆனால் அதிகமா இருக்கிறது வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 88.50% பதிவாயிருக்கு.